வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2.5 ரோலில் மூடி போட்ட கூடைகள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் எப்படியெல்லாம் அந்த லாக்கு ஹேண்டிலு எப்படியெல்லாம் மேக் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கூடைகள் எல்லாமே நார்மல் வயர் ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் வயரில் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வயரும் வேணும், நான் சொல்கிற அதாவது நான் யூஸ் பண்ணுற வயருக்கு தான் நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற வயரே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். இந்த கூடைக்கெல்லாம் பாருங்கள், பிளெயினாக பிளாக் கலரில் போட்டிருக்கேன், அப்புறம் ரெட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நான் இந்த கூடைகள் எல்லாமே ஒரு ஆர்டருக்காக தான் போட்டிருக்கோம். அவங்க சொன்ன கலர் காம்பினேஷனில் நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் இது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு ஹைட் அந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க இந்த கூடைகளை நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடை பாருங்கள், ரெட் கலர் காம்பினேஷனு, பேஸும் ஃபுல் அண்ட் ரெட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஹைட் அந்த மேலே மூடிப்பாக இருக்குது, அந்த சைடெல்லாம் பார்த்திங்களா, அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இந்த 2 கூடையுமே ஒருத்தவங்களே தான் கேட்டாங்க, ஃபுல் பிளாக்கில் கேட்டாங்க. அந்த ஃப்ளவர் மட்டும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலரில் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த கூடைக்கு இந்த கூடைகளுக்கு பேஸ் போட்டு முடித்ததும் குச்சி சொருகிக்கோங்க, ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க, ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் பாகத்துக்கு மட்டும் நீங்கள் 3rd நாட்லேருந்து சொருகி ஃபுல்லாக ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிற மாதிரி வந்திருக்கும். மற்றபடி இந்த சைடு ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே நம்ம வயர் இன்சர்ட் பண்ணுறப்ப 2nd நாட்லேருந்து இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. லாக் நல்லாவே டைட்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் அந்த லாக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக ஒரு மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த லாக் ரிலீஸ் ஆயிரும். ஏன்னா நம்ம அந்த மூடி போட்ட கூடைகளுக்கு லாக் தான் நம்ம நிறையா யூஸ் பண்ணுறதுனால நல்லா டைட்டாக நிறைய நாட்ஸுக்கு நீங்கள் சொருகிட்டிங்கன்னா அவுந்துட்டு வரவே வராது உங்களுக்கு. இந்த கூடைக்கு பேஸ் நீங்கள் எப்படி போட்டு ஃப்ரண்ட்டு ஒரு பக்கமாக நீங்கள் பேஸ் போட்டிங்கன்னா இன்னொரு பக்கம் உங்களுக்கு மூடி கிடச்சிரும். அதுதான் இதோட லாஜிக்கே. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 4 நாட்டு போட்டிங்கன்னா அந்த கேப் உங்களுக்கு இருக்காது. அப்போ கூடைகள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்களா எவ்வளோ தூரத்துக்கு நான் வயர் எல்லாமே டைட்டாக இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா தான் கூடையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வெயிட் வைக்கிறப்போ உங்களுக்கு நல்லாவே தாங்கும். உங்களுக்கு ஹேண்டில் ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா வண்டியில் மாட்டிட்டு போகிறதுக்கோ இல்லை கையில் நம்ம பிடிச்சிட்டு போகிறதுக்கோ கரெக்டாக இருக்கணும். ஃப்ளவர் நான் வயர்லேயே தான் போட்டிருக்கேன். சென்டரில் ஒரு ஆம்லா நாட் போட்டு அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன், நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நான் இந்த லூப்பு இந்த ஃப்ளவர் லாக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே வீடியோ இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளவர் லாக் கூட எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாகவே வீடியோ இருக்குங்க. நான் அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறணுன்னு. ஹேண்டில் எல்லாத்துக்குமே 2 வயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 8 அடியில் 24 வயர் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ரெட் கலரில். பேஸும் 9 லைன் ரெட் கலரில் தான் போடணும். பேஸ் ஃபஸ்ட்டு லைன் ஸ்டார்ட் பண்ணுவீங்களே அந்த இடத்துல நீங்கள் 3.25 அடி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3.25 அடி எடுத்து 24 வயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப 3.25 அடி விட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் 9 லைனுக்கும் போடணும். ஒரே பக்கமாக போடுங்க. அப்படி நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு இந்த சைடு போர்ஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், வயர் உங்களுக்கு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப மட்டும் ஒயிட் கலர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா பக்கமுமே அந்த மூடி பக்கம் அந்த சைடு பார்த்துக்கலாம் ரெட் கலர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு நல்லா டிஃபன் கேரியர் 3 அடுக்கு வச்சு தட்டு ஸ்பூனு நம்ம டவல் என்ன வைக்க முடியுமோ எல்லாமே நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். நீங்கள் இந்த கூடைக்கு நல்லாவே பெருசாக உங்களுக்கு இந்த கூடைகள் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல பெரிய 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்லாம் அந்த மூடியெல்லாம் இப்போ நல்லா நீளமாக வந்திருக்கா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹைட்டாக நம்ம கூடைகள் போடுறப்ப இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு நீட்டாக வசதியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் இது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் காம்பினேஷனில் கேட்டிருந்தாங்க. இந்த கூடைகளுக்கு சேம் அதே மெஷர்மெண்ட்டு தான், ஆனால் ஃபுல்லாக பிளாக்கில் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் ஒரே மாதிரி பிளெயினாக அவங்க கேட்டிருந்தாங்க, வேறு எந்த டெக்கரேஷனுமே இல்லை. அவங்க கேட்கல, அவங்க நீட்டாக இதே மாதிரியே கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மூடி போட்ட கூடைகள் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.